ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக தேவாலயத்திலும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி அவர் நடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். அநேக ஜெபாலயத்திலே போதகம் பண்ணினார். அப்படியா இருக்கிற வேளையிலே இயேசு பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் ஒன்று. பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகே இயேசு வருகிறார். கவனிங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிறது 5வது வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். கவனிங்க, 38 வருஷமாய் அவன் படுக்கையிலே அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே, அது கலக்கப்படும் போது யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். ஆனால் இவனால் எழுந்து நடக்க முடியாத வாய்ப்பு இருக்கிறதுனால, எழுந்து நடக்கவே முடியாது என்பதனால இவனுக்கு யாரும் உதவியும் செய்யல. 38 வருஷமாய் அந்த இடத்திலே அவன் எழுந்திருக்கவும் முடியாமல் அதே இடத்திலே படுத்த படுக்கையாய் 38 வருஷமாய் வியாதி உள்ளவனாய் இருந்தார். அவனை தேடி இயேசு வந்து, கவனிங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதுக்கு மறுபடியும் சொல்றான் அவன், ஆமாண்டவரே, நான் சொஸ்தமாக விரும்புகிறேன், நீண்ட நாட்களா இந்த இடத்துல இருக்கிறேன், யாரும் உதவி செய்யல. அதற்குதான் இயேசு பதில் சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதியா இருந்தால், வெளியே சொல்ல முடியாத நிலையில், ஒருவேளை நீங்க வெளியில பார்ப்பதற்கு மற்றவரிடத்துல, உங்க குடும்பத்தினரிடத்துல, உங்க நண்பரிடத்துல நல்ல சந்தோஷமா இருப்பது போல தெரியும். ஆனால் எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறதை இன்றைக்கு இயேசு உங்களை காண்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே அநேக மருத்துவமனையிலிருந்து இந்த காணொளி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, நாளை என்ன நடக்குமோ, நாங்கள் உயிரோடு இருப்போமோ என்ற ஒரு பயத்தோடு நிச்சயமாக இந்த காணொளி நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் சொன்ன, இயேசு சொன்ன மாத்திரத்திலே பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியிலே உங்களை சுகமாக்க, குணமாக்க, எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையுடைய நாமமுள்ள ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடாங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்களா, எனக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்க, நான் எப்படி ஒரே நாள்ல சுகமாக முடியும்? ஐயா, இயேசு அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, வானம் உண்டாக கடவுது. நான் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் எல்லாம் உண்டானது ஒரு வார்த்தையில. வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்குகிற அவ்வளவு பெரிய தேவன் உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய பலவீனங்களை அவரால் சுகமாக்க முடியாதா? இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இயேசுவை அறியாதவராய் இருக்கலாம், இயேசு யாருன்னே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த இயேசுவின் அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் பலவீனங்களிலிருந்து, உங்கள் பிரச்சனைகள், வியாதிகளில் இருந்து. டாக்டர்கள் கைவிடப்பட்டார்கள், நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், எப்போது மரிப்பேன் என்று தெரியவில்லை. அந்த நிலையில அன்று அநேகர் இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு உங்கள் வியாதி, அது என்ன வியாதியா இருந்தாலும், என்ன பலவீனமாயிருந்தாலும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, படுக்கை உண்மையுடைய படுக்கையிலே தான் இருக்கணும், இல்ல மரணத்துக்கு நேராய் நீ சென்று கொண்டிருக்கிறேன் யார் சொல்லி இருந்தாலும், இன்றைக்கு இயேசு சொல்கிறார், இல்ல, உனக்காக நான் ஜீவன் தந்திருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னை குணமாக்குகிறார். சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, இயேசு இன்றைக்கு என்னை குணமாக்குகிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? இன்றைக்கு அந்த 38 வருஷம் வியாதியுள்ள இடத்துல சென்ற அதே இயேசு இன்றைக்கு உங்க பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கண்களை மூடி அவரை வாழ்த்துவோமா? வரவேற்று உண்மையாகவே அவருக்கு நன்றி சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அந்த 38 வருஷம் வியாதி உள்ளவனிடத்துல ஏசப்பா நீர் சென்று அவனுக்கு, அந்த மகனுக்கு சுகனை தந்தீரே, பெரிய சுகத்தை தந்தீரே, நன்றி. இன்றைக்கும் அநேக வியாதிகளோடு, போராட்டத்தோடு, வெளியே சொல்ல முடியாத குடும்பத்தினரிடத்திலே, நண்பர்களிடத்திலே, சொந்த பிள்ளைகளிடத்திலும் தன்னுடைய வியாதியை சொல்ல முடியாமல் ஏசப்பா அழுது கொண்டிருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்களை, அருமையான வாலிப சகோதரனை, சகோதரியை, இந்த வியாதி எனக்கு வந்து விட்டது, நான் எப்போது மறிப்பேன் என்று தெரியவில்லை, இன்றைக்கு இயேசு உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினால் நீர் அவர்களை தொட்டு குணமாக்குகிற கிருபைகளுக்காக நன்றி. அவர்களை சுகமாக்குகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கே அந்த வியாதிகள் மறைந்து அவர்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஏசப்பா இன்றைக்கே ஒரு புது பலனோடு ஏசப்பா இந்த காலை வேளையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு புது பலனை அவர்களுக்கு தருகிறீர்கள். நன்றி அப்பா. இயேசு நீர் அவர்களை நேசிக்கிறீர். இந்த உலகத்திலே மனுஷனுடைய பாவத்திற்காக, பலவீனத்திற்காக, நோய்க்காக ஏசப்பா உம்முடைய ரத்தத்தை சிந்தி இளைக்கரையமாய் கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறேன். அந்த ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவுங்க, சுகமாக்குங்க, குணமாக்குங்க, ஆரோக்கியமாக்குங்க. பலத்தினால் இடைக்க காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க குணமாக்குங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு உண்மையாகவே நீங்கள் ஜெபித்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டு உங்களை குணமாக்கி இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க மரித்து போயிடுவீங்க, உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், இன்றையிலிருந்து